நானும் செஞ்ச ஒரு பாவம் எனக்கு என்ன மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, இனி நான் நிற்க மாட்டேதில்ல. இந்த இந்த கும்பம் எடுத்து அந்த ஆரத்தி கொடுக்குறாங்க இல்லையா, அது முதல் கட்டளைக்கு எதிரானது. கும்பம் எடுக்கிறது அது 1வது கட்டளைக்கு எதிரானது. அது கத்தோலிக்க சாராதது. தமிழ்நாட்டு திரு அவையினுடைய ஆயர் பேரவையை சொல்லி இருக்கு, கும்பம் எடுக்கக்கூடாது. இட் இஸ் நாட் பெர்மிட்டட். தனியா போனா கண்டிப்பா நான் செய்யறது கிடையாது, செய்ய அனுமதிக்கிறதும் கிடையாது. பங்குகளுக்கு போனேன்னா, ஆனா ஒரு இடத்துக்கு போன பொழுது, பங்குல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன பொழுது கான்செலிப்ரேஷனா இருந்ததுனால சைட்ல நிக்க வேண்டியது வந்துச்சு. கும்பம் அவங்க எடுக்கிறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, நிக்க வேண்டியது வந்துச்சு. ரீசெண்டா இன்னொரு விஷயத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுதும் எடுத்தாங்க, அதுவும் கான்செலிப்ரேட் நிக்க வேண்டியது வந்துச்சு. இனிமே ஒரு திருப்பலிக்கு அப்படி யாராவது எடுத்தாங்கன்னா, எத்தனை ஃபாதர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆயர் இருந்தாலும் பரவாயில்ல, போப்பாண்டவர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பலிப்பீடத்துக்கு போவேன், நீ எடுத்துட்டு வா, கும்பெல்லாம் எடுத்துட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்துட்டு வா. எடுக்கக்கூடாது, நிக்க கூடாத இடத்துல நான் நின்னேன்றது எனக்கு வேதனையா தான் இருக்குது. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய இடத்துல, ஆண்டவரை மட்டும் ஆராதிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நம்மளுடைய அந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்துவது எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம் பாருங்க. புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஆண்டவருடைய காரியங்களை வச்சு இன்னைக்கு தப்பான விஷயத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கவனமா இருங்க, கவனமா இருங்க. கானான் தேசம் உங்களை விட்டு போகும்.